வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சிறப்பாக செயல்பட்டாலே போதும். இப்போது உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்தில் பசங்க படிக்கிறாங்க, 5 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் இருக்குது. எனக்கு அது வரல, இது வரல, எனக்கு கணக்கு வரல, ஆங்கிலம் வரலன்னு சொல்கிறத விட, எனக்கு நல்லா தமிழ் வரும், அல்லது எனக்கு சமூக அறிவியல் நல்லா வரும், ஏதாவது ஒரு பாடத்தில் எனக்கு நல்ல ஓவியம் வரும், எனக்கு நல்ல விளையாட வரும், ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருத்தர் நல்லா சிறப்பாக பண்ணிட்டாலே அது அவங்க அவங்கள சரி பண்ணிடலாம். அவங்க ஒரு விஷயத்தில் சிறப்பாக பண்ணிட்டாலே படிப்படியாக மற்ற விஷயங்களில் அவங்க கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருவாங்க. எதுலேயுமே வராமல் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான். எதுலேயுமே சில பசங்க திறமையாக இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் அடாவடி பண்ணிக்கிட்டு ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அந்த அடங்காமை என்பது, அந்த பணிவின்மை என்பது அது போன்ற மாணாக்கர்களிடம் இருக்கும். அந்த பண்பு தான் அவர்களால் எந்த ஒரு திறமையும் வளர்த்துக்க முடியாமல் எந்த ஒரு பாடத்துலேயும் சிறப்பாக அவங்க இருக்கவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதே மாதிரி அவங்களுடைய இயல்பு பார்த்திங்கன்னா அடங்காமை, பணிவின்மை, திமிராக பேசுகிறது. இது ஆசிரியர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி. அதனால் எல்லா பாடத்துலேயும் சிறப்பாக வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பாடத்தில் எது எளிதாக இருக்கோ, கடினமாக இருக்கிறதெல்லாம் விட்டுறணும். ஏன்னா கணிதம் வரல, ஆங்கிலம் வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஆங்கிலம் நமக்கு வர தேவையில்ல, அது நம்முடைய தாய்மொழி கிடையாது. இருந்தாலும் அது அங்கே பள்ளிக்கூடத்தில் கேட்குறாங்க. அதனால் கணிதம் வரல அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாத. உனக்கு ஓவியம் வருதா, அதை நீ வரைஞ்சிட்ரு. அதில் நீ எனக்கு ஓவியம் வருதுன்னு சந்தோஷப்படு. எது வருதோ அதை நம்ம சந்தோஷப்பட்டால் போதும். எல்லாருக்கும் எல்லாமே வராது. நாளைக்கு படித்து முடித்து வேலைக்கு போனாலும் ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம். படித்து பிடிச்சி வேலைக்கு போனாலும் நாளைக்கு நீ ஒரு இன்ஜினியர்னால் அப்புறம் அவருக்கு தமிழ் தேவையில்லாமல் இருக்கலாம், தமிழ் பாடம் என்பது தேவையில்லாமல் இருக்கலாம். அவர் வெறும் இன்ஜினியரிங்கில் தான் போய்ட்டு. ஒரு மருத்துவர்னால் நாளைக்கு அவர் தமிழ் பாடத்தை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாமல் இருக்கலாம், அல்லது வேறு ஒரு ஓவியத்தை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாமல் இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலே போதும், ரொம்ப பள்ளிக்கூடத்தில் தெரிஞ்சுக்கிட்டதே போதும். அப்புறம் மருத்துவத்துறையில் தான் போவார். ஏதாவது ஒரு துறையில் தான் பிற்காலங்களில் நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம். அதனால் எனக்கு எல்லாமே வரல, எனக்கு கணிதம் இருக்கிற எல்லா பாடமும் வரல அப்படின்ட்டு கவலைப்படாமல் ஏதாவது ஒரு பாடத்தில் எது வருதோ அந்த பாடத்தில் ஆழமான கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த மாதிரி எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை என்னென்னாக்கா, ஏதாவது ஒரு விஷயத்தில் நுழைஞ்சிடணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நுழைஞ்சிடணும். ஏதாவது ஒரு பாடத்தில், அது ஓவியமாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், அல்லது கைவேலைப்பாடு, அது மாதிரி எதனா ஒன்று இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு துறையில் ஒரு பாடத்தில் நுழைந்து அதில் ஆர்வமாக செயல்பட்டாலே போதும், மற்றபடி வந்துடும். ஏன்னா ஏதாவது ஒன்றில் ஜெயிக்கணுன்னா கூட நமக்கு என்ன தேவை? நல்ல அந்த பணிவு என்பது தேவைப்படுகிறது, அடக்கம் என்பது தேவைப்படுகிறது. அடக்கம் என்பது இல்லாமல் இருப்பவர்களிடம், பணிவு என்பது இல்லாமல், கீழ்ப்படிதல் என்பது இல்லாமல் இருப்பவர்களிடம் எதுவுமே வராது. அதனால் எதுவுமே அவங்களுக்கு வராது. அதனால் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு நம்ம பிறரை மதிக்காமல், பணிவு இல்லாமல், அடங்காமல் அப்படி அலையும் போது அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அந்த தாழ்வு மனப்பான்மையை மறைக்கிறதுக்காக மற்றவங்ககிட்ட அவர்கள் பணிவு இல்லாமல், அடங்காமல் நடந்து கொண்டிருக்கும். அந்த தாழ்வு மனப்பான்மையை தாங்காமல் அதனால் ஏற்படுகிற கோபத்தில் அவங்க பெரியவர்களிடமும் சரி, ஆசிரியர்களிடமும் சரி, பெற்றோர்களிடமும் சரி பணிவு இல்லாமல், அடங்காமல் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அத்தகையவர்களுக்கு எல்லா பாடமும் அப்போ அவங்களுக்கே நம்பிக்கை இருக்குது, நம்மளால் எப்படி எல்லா பாடத்தையும் படிக்க முடியும், நமக்கெல்லாம் வருமா அப்படின்னு. அதனால் எல்லா பாடத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எது வருதோ, அது விளையாட்டாக இருக்கலாம், அது ஓவியமாக இருக்கலாம், அது கவிதையாக இருக்கலாம், கைவேலைப்பாடாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு மரம் செடி கொடி நட்டு வளர்க்குறதுல உனக்கு ஆர்வம் இருக்கா? ஏதாவது கால்நடைகள் வளர்ப்பதில் ஆர்வம் இருக்கிறதா? அதில் அதை மட்டும் முடிச்சுக்கணும். ஏதாவது ஒன்று, அது பள்ளிக்கூடத்தில் கூட அந்த சப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏதாவது உங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே வீட்டில் உள்ள அந்த செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, அது வளர்கிறது, அதுக்கு விதை போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆர்வம் வந்துட்டாலே போதும். அவர்கள் அதன் பிறகு தப்பித்து கொள்வார்கள். அவர்கள் அதன் பிறகு தங்களை நிலைநிறுத்தி கொள்வது ரொம்ப ஈஸி. யாரால் முடியாதுன்னா, எதுவுமே தெரியாமல்
பிறருக்கு அடங்காமலும் பணிவில்லாமலும் பிறரை எடுத்தெறிந்து பேசுபவர்கள், பிறரை ஏளனம் செய்பவர்கள், பிறரை கேலி செய்பவர்கள், ரவுடிசம் பண்ணிகிட்ருக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக அப்போ அவங்க வந்து எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் எல்லாமே தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் பண்ணாலே போதும். ஏன்னா நாளைக்கு பின்னா வந்து படித்து முடித்து ஏதாவது ஒன்று தான் நம்ம பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம ஒரு தொழிலை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு ஓவியர்னால் ஒரு ஓவிய ஆசிரியர்னால் ஓவியத்தை பற்றி தான் அப்புறம் நாளைக்கு வரைய போகிறார். அவருக்கு கணக்கு தேவையில்லை, ஆங்கிலம் தேவையில்லை. ஆங்கிலம் ஓரளவுக்கு இங்கே இருக்கிற அந்த மாதிரி பிற சப்ஜெக்டில் வந்து அவங்க வந்து பெரிய ஆளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க சப்ஜெக்டில் அவங்க பெரிய ஆளாக இருந்தால் போதும். அதைத்தான் அவங்க வந்து அவங்க வேலையில் அதை எதிர்பார்க்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் மற்ற சப்ஜெக்ட்லாம் சும்மா ஒரு பாஸ் பண்ணுறதுக்காக. ஆக ஏதாவது ஒன்றில் சிறப்பாக இருந்துட்டாலே போதுமானது.